ஒரு தலைவனை சிஎம் ஆக்கிறதுக்கு ஏஎம் பிஎம் எல்லாம் பார்க்காம உழைக்கிறவங்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். எல்லா விஷயங்களுக்கும் எப்படின்னா இந்த மனிதரை அவர் முன்னால் வாசிச்ச ஒரு கவிதை எனக்கு எப்போதும் நினைவிருக்கும். இந்திய சினிமாவின் எழுச்சியே, இளைஞர்கள் கொண்டாடும் புரட்சியே, 50 தொட்டு நிற்கும் இயக்கத்தின் இளைஞரே, அன்பி தமிழகம் அரவணைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரே, ஆசனம் கொண்டவனமெல்லாம் அண்ணா உன் ஆசனம் இனி எப்போதும் தமிழ்நாட்டில் உனக்கு மட்டும்தான் சிம்மாசனம். ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால், எல்லா மனிதனுக்குள்ளும் இருக்கிற தனித்தனி செய்திகள் எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இனி தமிழ்நாட்டுக்கென்று ஒரு தலைவனை உலக அரங்கில் முன்னிறுத்த வேண்டும் என்றால் அந்த தலைவனுக்கு பெயர் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சி. ஜோசப் விஜய். அப்படி ஒரு தலைவரை கொண்டிருக்கிற ஒரு கழகம். இன்னமும் எனக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது உங்கள் எல்லோரையும் பார்த்திருப்பதுதான். என்ன காரணம்? ஏன்னா ஒரு தலைவர் என்ன பேசுகிறார் என்பதை குறிப்பாக நமக்கு எடுத்த மாதிரி உட்கார்ந்து நிறைய பேர் அவதரிடம் சொல்லியிருப்பாங்க, நிறைய சொல்லியிருப்பாரு. நம்ம அன்புக்குரிய ஒரு புலி இருக்கு, அப்புறம் அந்த சைடு நம்ம தம்பி இருக்காரு, தியாகம் இருக்காரு. இதெல்லாம் தாண்டி இந்த கழகம் உண்மையாக உழைக்கிறவர்களுக்கு என்ன செய்யும் என்று கேட்டால், என் அன்பிற்குரிய சகோதரர் லயோலாபுரியை சொல்லுவார், பெருமையா சொல்லுவாரு, என் கழகத்திற்கு உண்மையாக உழைக்கிறவர்களுக்கு என் கழகம் என்ன செய்யும்? இதோ மூவர்ண கொடிய காலுக்கு முன்னாடி நிக்காட்டி வச்சு இன்னைக்கு மூவர்ண கொடியோட மறக்க வைக்கிற கழகம். அதுதான் இந்த கழகத்திற்கு கிடைக்க பெருமை. இன்னும் இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் குருவர்களை இந்த நிறுவனத்தை மாத்தி தலைவராக இருக்கிற போது விமர்சனம் பண்றாங்க. அதுவும் எப்படி போறாங்க தெரியுமா? தாவேகாவின் நிர்வாகிக்கு பதவி வழங்கிய அரசு என்றே நடிக்கவே தெரியாத உதயநிதிக்கு அந்த நடிக்கவே தெரியாத உதயநிதி நற்பணி மன்ற தலைவருக்கு நீங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதவி கொடுக்கலாம். இத்தனை வருஷமா 30 வருஷமா மண்ணோடு மக்களோடு பேசுறவனுக்கு பதவி கொடுக்கல, எவ்வளவு தப்பு கிடையாது. இதெல்லாம் என்ன பயன்னா, இதனால் வரைக்கும் இந்த 2 பெரும் கட்சிகளை தாண்டி இங்கே ஒரு மனிதரால் ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா எல்லா கணக்குகளையும் தாண்டி கொடுத்த 10,000த்தையும் கொடுத்த 5,000த்தையும் தூக்கி அதுல வச்சுக்கிட்டு 5 ரூபா அவசியத்துக்கு தான் ஓட்டுன்னு மொத்த பேர் உலக வரலாற்றுலயே தீபாவளி ட்ரெஸ் எடுத்து பார்த்துருக்கோம், பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்து பார்த்துருக்கோம், எலெக்ஷனுக்கு அதுவும் என்னுடைய அன்புக்குரிய ஆனந்தத்தை சொல்வாரு, 2026 பிறந்ததே இந்த மனுஷனுக்காக. 21 தலைவர் பிறந்தாலும் 21 ஜீவாரு, சரியா? 22 ஜீவாரு, ஜூன் 22 சொல்லுவாரு, ஜூன் 22 ஜீவாரு, 6வது மாசம். அதுலயும் 2 ஒரு 06, அதான் 2026 பிறந்ததே இந்த மனிதருக்காக சொல்லுவாரு. அதனாலதான் இந்த மனிதர் முதலாக சினிமாவுக்கு வருகிற போது இந்த முகமெல்லாம் எங்க ஜெயிக்க போகுது, இவர் படம் எல்லாம் எங்க ஓட போகுது, இவர் படம் எல்லாம் எங்க 100 நாள் ஓட போகுது, இவரெல்லாம் எங்க 100 கோடிக்கு போக போறாரு, இவரெல்லாம் எங்க தமிழ் சினிமாவை முன்னாடி நடிகரா வர போறாரு, இவரெல்லாம் எங்கப்பா கட்சி தொடங்க போறாரு, இவரெல்லாம் கட்சி தொடங்கிறாரு, எங்கப்பா முதல் மாநாடு நடத்த போறாரு, இவரெல்லாம் எங்கப்பா 234 தொகுதிக்கும் வேட்பாளர் கொள்ள போறாரு, இவரெல்லாம் எங்கப்பா பிரச்சாரம் பண்ண போறாரு, இவங்க எல்லாம் எங்கப்பா ஜெயிக்க போறாங்க. கேட்டதெல்லாம் போட்டிக்கு வெளியிட்டா சொன்னவர் போட்டிக்குள்ள முதல்வனா இருக்காரு. இதை விட ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரிந்து இதுவரைக்கும் 80 ஆண்டுகளாக சுதந்திர தின விழா கொண்டாடி இருக்கிறோம். முதன்முறையாக நேற்றைக்கு நடந்த சுதந்திர தின விழாவில் ஒரு தலைவன் தன்னுடைய மகுடத்தில் இருந்து இறங்கி கீழே நடந்து வரும்போது மக்களுக்கான முதல்வர் எப்படி அந்த மனுஷன் என்ன, ஒரு மனிதர், ஒரு கழகத்தின் வெற்றி என்பது, ஒரு கழகம் வெற்றி அடைகிற போது ஒரே ஒரு கட்சி வெற்றி அடைகிற போது ஒரே ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா இருந்துச்சுன்னா அது டிஎம்கே. தமிழ்நாட்டு ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சியா இருந்தா டிஎம்கே தான், புரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு அரசியலை இன்னைக்கும் பெரிய ஆச்சரியம் என்ன,
சங்கர் படத்தையும் சமுத்திரகனி படத்தையும் பார்த்துக்கிட்ட எல்லா பையனும் சட்டப்பேரவை நேரடியில் பார்க்க ஒரு மனிதர், அந்த மனிதர் தான் தமிழ்நாட்டின் முதல்வர். இவரை விட இதுக்கு முன்னாடி அண்ணன் ராஜ்மோகன் வந்திருக்கிறாரு. எனக்கு தெரிந்து அமைச்சர்கள் எல்லாம் வாரிசுகளையெல்லாம் கூப்பிட்டு நீ கவலைப்படாதேன்னு சொல்லுவாங்க. முன்னாடி இருந்த அமைச்சர் சொல்றேன், முன்னாடி இருந்த அமைச்சர்லாம் அவங்க வீட்டு வாரிசெல்லாம் கூப்பிட்டு நீ பயப்படாம நீ கவலைப்படாத சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை இருக்கிற அந்த சட்டமன்ற வளாகத்தில் உள்ளே வருகிறவர் எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் பார்க்கிறேன்னு சொல்ற அமைச்சர் ராஜ்மோகன். அவருடைய கேபின் போய் பார்த்தா தெரியும், கண்ணீரோடு வருகிற எல்லா மனிதர்களையும் புன்னகையோடு திருப்பி வைக்கிற அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். இப்படி ஒரு அமைச்சரவையை இன்னும் சொல்றேங்க, தமிழ்நாட்டில் பணம் இல்லாமல் வெறும், அதாவது எல்லா கட்சிகளும் பணம் உடையவர்களை வேட்பாளர்களாக நிறுத்திய போது தாவேகா என்கிற இந்த ஒரு கட்சி மட்டும்தான் குணம் உடையவர்களை வேட்பாளர்களாக நிறுத்தி வெற்றிகளை செய்திருக்கிறது. இன்னும் அழகாக சொல்றேன், விசில் வெறும் ஒலி அல்ல, மொழி. ஆம், உலகின் பொதுமொழி விசில் தான். என்ன காரணம்? தனியாகி இருந்தாலும் கம்பீரம் குறையாது.